ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு வழியாக இந்த வாஷிங் மிஷின் வாங்கி 3 நாளைக்கு அப்புறம் இன்ஸ்டாலேஷன்ஸ்க்காக வந்துட்டாங்க. ஐஎஃப்பி 7 கேஜி வாஷிங் மிஷின் வந்து வாங்கியிருக்கோம். இதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுறதுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு சலிச்சு போச்சு எனக்கு. இப்போ தான் வந்து அவங்க அந்த இதுக்கு வந்திருக்கிறாங்க. இதோட மாடல் பார்த்திங்கன்னா, அதாவது செரினா GXN 7.0 கேஜி. இதோட ஆர்பிஎம் வந்து 1200 ஆர்பிஎம்மு. பவர் ஸ்டீம் வைஃபை அப்படிலாம் போட்டிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் புதுசாக வாங்கியிருக்க வாஷிங் மிஷினு. இது அமேசானில் தான் நான் ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் கழிச்சு தான் வந்துச்சு. இதோட மேக்ஸிமம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 34,000 அமேசானில் இருந்துச்சு. நான் வந்து இதை வந்து அவங்க ஆஃபரில் வந்து 28,000 போட்டிருந்தாங்க. மேலும் வந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு வந்து 2,000 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் போக எனக்கு வந்து 26,300 ருபீஸ் சம்திங் வந்துச்சு. அதுபோல் அந்த ஸ்டாண்டு, கவரு அதெல்லாம் சேர்த்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு கவரும் அந்த ஸ்டாண்டும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மெஷின் 10 நாள் கழிச்சு தான் வந்துச்சு. கடைசியில் பார்த்தா இந்த மெஷினுக்கு அந்த ஸ்டாண்டு ஃபிக்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல இன்ஸ்டாலேஷன் வந்தவர். என்ன சொன்னார்னா, அது வந்து ஃப்ரண்ட் லோடோட ஸ்டாண்டு, இது வந்து அது வந்து டாப் லோடோட ஸ்டாண்டு, இது ஃப்ரண்ட் லோடு, இது செட் ஆகாது சார் அப்படின்ட்டார். அதே 900 ருபீஸ் வந்துச்சு. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. சரி, அது என்ன பண்ணுறது, வந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு விட்டேன் நானும். அவர் டெமோ ப்ராசஸ் போயிட்டுருக்காரு. கிளியராக டெமோ கொடுத்தாரு. பாருங்கள் அதை என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. அதே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த இதான் பண்ணணும் அதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் ஒரு வீடியோவாக வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ வாஷிங் மிஷின் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே ஒரு பக்கம் செலவு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஒரு ஃபீலு, இன்னொரு பக்கம் நம்ம வீட்டுக்கு புதுசாக வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலு. அதோட என்னோடய மிஸ்ஸஸ்க்கும் ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. இவ்வளோ நாள் அவங்க கையில் துவைச்சி சலிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து அழுக்கு துணியே இருக்கக்கூடாது அப்படின்ற கேட்டகரி. வீட்டில் டெய்லியும் துவைச்சினே இருப்பாங்க. சரி, அவங்களும் கை வலி வயசாக கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு போல் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அதனால் வந்து வாஷிங் மிஷின் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிற ஐடியாவில் தான் இறங்கியாச்சு. வாஷிங் மிஷினும் வந்தாச்சு. இனி வாஷிங் மிஷினில் தான் நம்ம வந்து துணி துவைக்க போகிறோம். இந்த வாஷிங் மிஷினோட பியூட்டி நிறையா சொன்னாங்க. அதே தண்ணி இன்லெட் எடுத்துகிட்டு துவைச்சி அதே வந்து புழிஞ்சி கிழிஞ்சி தண்ணி ஒரு ட்ராப் கூட வராத அளவுக்கு பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ இருக்குமா அப்படின்றத பின்னாடி செக் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று என்னென்னா, இதோட இன்லெட் பைப்பு வந்து டாய்லெட்லேருந்து இங்கே வந்து எட்டல. அந்த பைப் வாங்கிறதுக்கோசரம் நான் சிரமப்பட்டு பிடிச்சி அங்கே இங்கே அலைஞ்சி ஒரு 2 மீட்டர் பைப்புக்காக போய் வாங்கிட்டு வந்துட்டு அதையே செட் பண்ணி பண்ணிட்டாரு. பாருங்கள், நல்லா கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த வாஷிங் மிஷின் தேவையா இல்லை வந்து நம்ம கையிலே துவைக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்றது நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருந்து உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள்லாம் இப்போ தான் அதெல்லாம் புதுசாக வந்து அப்கிரேட் ஆகிட்ருக்கோம். ஆக்சுவலி ஃப்ரண்ட் டாப் லோடு தான் போகலான்னு சஜஸ்ட் பண்ணாங்க. வேணாம், நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணும், அது ஒர்க் பண்ணுறது செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து ஃப்ரண்ட் லோட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இருந்தால் செலக்ட் பண்ணேன். இது வந்து இந்த வாஷிங் மிஷின் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக பிளான் பண்ணி இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ரிலையன்ஸ் டிஜிட்டலு, சத்யா எல்லாத்துலேயும் போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட இதே வாஷிங் மிஷினு இது வந்து பார்த்திங்கன்னா 2005 மாடல் தான். 9th மந்த் மேக்கிங்கு. இதே மாடல் தான். பார்த்திங்கன்னா ஷோரூமுக்கும் ஆன்லைன் ப்ரைஸும் ரொம்ப டிஃபராக இருந்துச்சு.
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்துச்சு. என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஆன்லைனில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வாங்காமல் எப்படி வரது சேஃபாக இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் எலக்ட்ரானிக்ஸ் வாங்கியிருக்கேன் ஆன்லைனில். அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துருந்தேன். அது வர 10 நாளுக்குள்ளே எனக்கு தூக்கமே இல்லை. நானும் கஸ்டமர் கேருக்கு டெய்லியும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு, ஏன்னா அது எனக்கு அமேசான் ஆப்பில் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகலை. ஆக்சுவலாக எங்கே வந்துட்டுருக்கு ப்ராடக்ட்டு அந்த மாதிரி வந்து எனக்கு அப்டேட் ஆகலை. அதனால் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அமேசானில். எனக்கும் அந்த டேட்டில் வந்துருமா அப்படின்றது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அப்டேட்டே பண்ணல. ஸோ டைம் ஆகிடுமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கரெக்ட் டைமுக்கு ப்ராப்பராக வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. டெலிவரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம ஷோரூமில் இருந்து டெலிவரி எடுத்துகிட்டு வந்தால் கூட அந்த மாதிரி இருக்காதுங்க. 2 பர்சன் அதுக்காகவே வந்து வீட்டில் வந்து அதை வந்து பிரித்து காட்டி வித் ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து பண்ணாருங்க. இப்போ பாருங்கள், ஒரு சால்ட் டெஸ்ட்டு அவர் பண்ணுறாரு வாட்டரில். ஆனால் நான் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட சால்ட் வந்து 8 பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்குது. அதனால் வந்து இதுக்கு வந்து சார் நீங்கள் அந்த சால்ட் ரெடியூசர் வந்து நம்ம போட்டு தான் ஆகணும், ஃபில்டரு அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்கள் காட்டுறது பாருங்கள். அதனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சால்ட் ஃபில்டர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் சார், இல்லைன்னா வந்து மெஷினுக்கு டேமேஜ் வந்துடும் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1800 நினைக்கிறேன் அந்த சால்ட் ஃபில்டர் மட்டும். சின்னதாக தான் இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஃபிக்ஸ் பண்ணுவார் பாருங்கள். கிளியர் டெமோ கொடுத்தாரு அந்த பிரதர் வந்தவர். லேட்டாக தான் வந்தார். லேட்டஸ்ட்டாக வந்தார் அவர். ஆனால் வந்து கிளியராக வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கிட்டார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணார். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்களுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொண்டு வந்து விற்றுட்டு போயிடுறாங்க. அவரே ஒரு 2500க்கு சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். உடனே இமீடியட்டாக மிஸ்ஸஸ் என்ன பண்ணிட்டாங்க, வாஷிங் மிஷின் எப்படி தான் வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ட்ரெஸ்ஸெல்லாம் 2 நாள் துவைக்காமல் இருந்தாங்க. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக வந்து அதில் வந்து லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், வைப்ரேஷன் வந்து பயங்கரமாக இருக்குமா, ஆடுமா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆவலாக இருந்துச்சு. அது எப்படி தான் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு அவங்களும் வந்து 2 நாளாக வெயிட் பண்ணி அதுக்காக அந்த ப்ராசஸை வந்து பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக அவங்க ஒரு லிக்விட் வச்சுருக்காங்க அந்த மிஷினுக்கு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஐஎஃபிலே வந்துட்டு அது 300 சம்திங் வந்துச்சு. என் மிஸ்ஸஸ் கொஞ்சம் ஆர்வக்குள்ளரில் போயிட்டு வந்தால் என்ன மெஷின் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் போய்ட்டு அந்த ஃபேப் அப்படின்றத வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது லிட்டர் எவ்வளோ 99 ருபீஸ் இருக்குது, 950 ml. இது கூடவே அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் கிளீனரு, ஸ்டெயின் ரிமூவரு அதெல்லாம் வச்சுருந்தார். அதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2500 ஆயிடுச்சுங்க. நான் அவர் கொண்டு வந்த பொருள். இன்ஸ்டாலேஷன் என்னமோ ஃப்ரீ தான், ஆனால் வந்தவர் என்னமோ ஃப்ரீயாக பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. சரி இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வந்துருச்சு பொருள், என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் இருக்குது ஹாப்பினஸ் தான் நமக்கும். ஓகே, மிஷின் வந்து ரன் பண்ணுறதுக்கு செட் பண்ணிட்டாங்க. இது முக்கியமான பாருங்கள், ஏஐ டெக்னாலஜி இதில் இருக்குது. அதாவது தண்ணி இல்லைன்னா அதுவே ஆஃப் ஆகிடும் இன்னும் மாட்டிருக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள் அதில் வந்து ப்ரோக்ராம்டாக வந்து இருக்குது. அந்த ப்ரோக்ராம்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களே வந்து பண்ணி வச்சுருக்காங்க போல். ஆமாம், எனக்கு புதுசாக இப்போ வாஷிங் மிஷின் வாங்கினால எனக்கு அந்த அதை பற்றி சரியாக தெரில. இனி போக எப்படி இருக்கும். இப்போ வாய் ரொட்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்தோன்னே அதை அந்த ஃப்ரண்ட் லோடில் பார்த்தோன்னே அதை சுற்றுறதே பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சு. அதுதான் வந்து பியூட்டியாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 hour ப்ரோக்ராமில் வந்து ரன் ஆகி இப்போது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எண்டுக்கு வந்துருச்சு பாருங்கள். அதே 1 hour முடிஞ்சோடனே அதே எண்டுக்கு வந்தாச்சு. இப்போது வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ள துணியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்குற ஆவலில் நாங்களாம் இருக்கோம். ஆனால் அருமையாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1 hour போனதே தெரியல. அது துவைக்கிறத பார்க்கும்போது ஒரு சவுண்டு கூட இல்லை பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இந்த வாஷிங் மிஷினில்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஏன்னா இதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தா ஒரு ட்ராப் வாட்டர் கூட இல்லைங்க. அருமையாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. நல்லா சூப்பர்பாக இருந்துச்சு. எல்லோரும் ஹாப்பி. குறிப்பாக என் மிஸ்ஸஸ் இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இனிமேல் வந்து கையில் துவைக்கிற வேலை இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இந்த வாஷிங் மிஷின் பார்த்துட்டு, அது ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.